ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான புதன்கிழமை காலை வணக்கம். அன்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாங்க. நாங்கள் நலமாக இருக்கிறோம். இன்றைக்கி புதன்கிழமை நமது ராசிக்கு ஸ்பெஷலாக என்னென்ன விஷயம் காத்திருக்கு, என்னென்ன ராசி பலன்கள் இருக்குது, அதிர்ஷ்டம் நிறமன அதிர்ஷ்டம் என்னென்ன எல்லாத்தையும் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் நமது ராசிக்கு மட்டும்தாங்க தொகுத்து வழங்கி இருக்கிறோம். இதனால் உங்களுக்கு நேரம் மிச்சமாகும். டைரெக்டாக உங்கள் ராசி பலன்களை நீங்கள் பார்த்துக்க முடியும். ஸோ அனைவருமே நமது சேனலில் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. இதனால் புது வீடியோக்களும் மொபைல் தேடி தினசரி நோட்டிஃபிகேஷன் மூலமாக வந்துகிட்டே இருக்குங்க. வாங்க இன்னைக்கு புதன்கிழமை ராசி பலன்கள் எப்படி அமையுது அப்படின்றத பார்க்கலாம். இன்றைய தினம் 2024 வருடங்க ஏப்ரல் மாதம் 24 தேதி புதன்கிழமை. தமிழ் வருடத்துல குரோதி வருடம் சித்திரை மாதம் 11ஆம் நாள். இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்க எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்த நாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை நான் உளமாற மனமாற தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே. ஃப்ரெண்ட்ஸ், ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் எவர். இன்னைக்கு நமது கடகராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது, இன்றைய தினம் ராசி திவி சந்திர பகவான் ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கிறாருங்க. மேலும் மீனத்தில் சுக்கிர பகவான் உச்சமடைந்து காணப்படுகிறார். சந்திரனை குரு பார்த்து கொண்டுள்ளதுங்க. குருவும் சந்திரனும் எதிரெதிரே பார்த்து கொண்டுள்ள கஜகேசரி யோகம் ஏற்பட்டுள்ளதுங்க. மேலும் குருமங்கள யோகம் ஏற்பட்டுள்ளது. ஏன்னா குருவும் செவ்வாயும் பரிவர்த்தனை பெற்றுள்ளனர். ஸோ இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது கடகராசி என்பர்களுக்கு மிக மிக சிறப்பான வகையில் நல்ல சக்சஸ்ஃபுல்லான ஒரு நாளாக அமையுதுங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா, உங்களுடைய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் இன்னைக்கு நீங்கள் நிறைய விஷயங்களை ட்ரை பண்ணும்போது உங்களுக்கான நல்ல ஒரு அதீதமான முன்னேற்றகரமான சமயோசித புத்தி காரணமாக நீங்கள் நிறைய வெற்றிகளை பெற முடியும். அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்னைக்கு என்ன காரியங்களும் நீங்கள் ட்ரை பண்ணலாங்க. புதிய காரியங்களை நீங்கள் முயற்சித்து அதிகமான வெற்றிகளை பெறுவதற்கு உகந்த ஒரு நாள் இன்றைய தினம். இன்றைய தினம் அலைச்சல்கள் கொஞ்சம் உங்களுக்கு இருக்கலாங்க. அலைச்சல்கள் அதிகரித்தாலும் அதனால உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் கிடைக்குங்கிறத நீங்கள் மறந்துடாதீங்க. எனவே சிறந்த ஒரு நாள் நிறைய முயற்சிகள் தாராளமாக மேற்கொள்ளுங்கள். உங்களுக்கான பண வரவுகள் போதுமானதாக இருக்குங்க. உங்கள் காரியங்களில் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாத்தையுமே அகழ்வதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறதுனால காரிய தடைகள் அகலக்கூடிய இந்த நல்ல தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதற்கு விநாயகர் வழிபாடு உங்களுக்கு நல்ல ஒரு சிறப்பான அந்தஸ்தை உங்களுக்கு வழங்குங்க. எனவே விநாயகர் வழிபாடு மூலமாக அதை செய்வதன் மூலமாக உங்களுக்கு காரியங்களில் இருக்கக்கூடிய தடைகளை எல்லாத்தையுமே நீங்கள் நீக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றலை பெறுவீங்க. சிறந்த ஒரு நாள் இன்று தினம் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுக்கான காரியங்கள் அதிகமாக கைகூடி உங்களுக்கான நல்ல ஒரு செழிப்பான சூழ்நிலை ஏற்படுத்தி தர காத்திருக்குங்க. இந்த நல்ல சூழ்நிலை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஏதாவது பயணங்கள் மேற்கொள்றீங்க அப்படின்னா அந்த மாதிரி நேரத்தில் சில விஐபிகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அலுவலக பணிகளில் இன்றைய தினம் உங்களுக்கு தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய சில உயரதிகளுடைய ஆதரவு இன்னைக்கு கிடைக்கிறதுனால நல்ல சலுகைகளும் உங்களுக்கு கிடைக்குங்க. எனவே அலுவலக பணிகள் மிகச்சிறப்பாக இருக்குங்க. உங்களது பணிகள் எல்லாத்தையும் சிறப்பாக முடித்து நீங்கள் இன்றைய தினம் மிகச்சிறப்பான வகையில் நல்ல ஒரு சமூக அந்தஸ்தை பெறக்கூடிய வாய்ப்புகளை பெறுவீங்க. மேலும் உங்களுக்கான செல்வாக்கும் அதிகரிக்கும். உத்தியோகஸ்தர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள்ங்க. இன்றைய தினம் மூலிகை சார்ந்த பணிகள் ஏதாவது செய்கிறீங்க அப்படின்னா அதன் மூலமாக நல்ல ஆதாயம் பெறக்கூடிய யோகம் இருக்குங்க. புதிய நண்பர்கள் நிறைய பேர் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு வலுவாக இருக்கிறது. மாணவர்களுக்கு கொஞ்சம் டல்லாக தாங்க இருக்கும். படிப்பில் கொஞ்சம் ஆர்வம் இல்லாத சூழல் ஏற்படும். அதனால மாணவர்கள் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்த முயற்சியில் மேற்கொள்ளுங்கள். இறை வழிபாடுகள் மூலமாக உங்களுக்கு கொஞ்சம் இறை பணிகள் செய்வதன் மூலமாக அலைச்சல்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. இன்றைய தினம் உடன் பிறந்த சகோதரருடைய ஆதரவு உங்களுக்கு உண்டு. சிந்தனையின் போக்கில் ஒரு கடிவாளம் போட்டு கவனமாக செயல்பட்டீங்க அப்படின்னா, தன்னம்பிக்கையோடு செயல்பட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய வெற்றிகளை பெற முடியும். இறை வழிபாடுகள் குறிப்பாக விநாயகர் வழிபாடு செய்யுங்க. பொழுதுபோக்கு சார்ந்த விஷயங்கள்ல இன்னைக்கு அதிகமான செலவு செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அதை நீங்கள் கொஞ்சம் தவிர்க்க வேண்டியது ரொம்ப முக்கியங்க. நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு அதிகமான நன்மைகள் பெனிஃபிட்ஸ் கிடைக்கணும் அப்படின்னா இன்றைய தினம் நீங்கள் நண்பர்கள் கூட பேசும்போது பழகும் போதும் கொஞ்சம் அனுசரித்து போவது ரொம்ப முக்கியங்க. நீங்கள் ஏதாவது ஹார்ட் சம்மந்தமான பிரச்சனை இருக்குது அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலை உங்களுக்கு இருந்ததுன்னா காஃபி சம்மந்தமான விஷயங்களை நீங்கள் கைவிட வேண்டியது ரொம்ப முக்கியங்க. ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரம் மிகச்சிறப்பாக இருக்குங்க. வியாபாரத்தில் எந்த விதமான கடன் கொடுக்கல் வாங்கலும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக தான் மேற்கொள்ளணுங்க. குடும்ப உறுப்பினர்கள் நலனுக்காக பாடுபடுங்கள். இன்றைய தினம் அதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் உண்டுங்க. நீங்கள் செலுத்த வேண்டிய அன்பானது உங்களுக்கு மிகச்சிறப்பான நன்மைகளை பெறுவதற்கு பணம் சொந்தமான நிதி ரீதியான அன்பாக அது இருக்கக்கூடாதுங்க. நீங்கள் ஆக்கப்பூர்வமான நோக்கத்தால் மட்டும்தான் அன்பு செலுத்தணும். ஸோ அந்த மாதிரி அன்பை இன்றைய தினம் தாராளமாக குடும்பத்து மீது செலுத்துவது ரொம்ப அவசியம். காதல் வாழ்க்கை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பை வென்ற காதலுடனான காதல் உறவு இன்றைய தினம் மிகச்சிறப்பான வலுவாக மாறுவதற்கு இன்றைய தினம் பொறுமையாக நிதானித்து செயல்பட வேண்டியது ரொம்ப முக்கியங்க. ஏன்னா இன்றைய தினம் சின்ன சின்ன சிக்கல் காதல் வாழ்க்கையில் வரலாம். அதனால எந்த விதமான சூழலிலும் உங்கள் காதலரை நீங்கள் அப்செட் பண்ணாமல் இருக்கிறதுக்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். ஏன்னா இன்றைய தினம் உங்களது காதல் வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு பெரிய மாறுதல் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க. அதனால நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா பொறுமையாக நிதானித்து தாங்க செயல்படணும்.
உங்களது காதலருக்கு பிடிக்காத விஷயங்கள் எதுவுமே இன்னைக்கு செய்திடாதீங்க. அமைதியாக இருந்தது பெட்டரான ஒரு ஆப்ஷனாக அமையுங்க. இன்றைய தினம் புதிய புதிய பார்ட்னர்ஷிப்கள் வந்து கூட்டு வியாபாரத்தில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. அது ரொம்ப நம்பிக்கையானதாக அமையலாம். எனவே வியாபாரிகளுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள். குடும்பத்துக்காக நீங்கள் நேரத்தை கொடுப்பதற்காக கொஞ்சம் நேர மேலாண்மையுடன் செயல்படுவது ரொம்ப அவசியம். அப்படி இல்லைன்னா அப்படின்னா குடும்ப உறுப்பினர்கள் அதனால் வருத்தப்படுவாங்க. அவங்க உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. கடைசி நேரத்தில் நிறைய வேலைகள் உங்களுக்கு வரதுனால குடும்பத்துக்காக கொஞ்சம் நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவாக தாங்க இருக்குது. இருந்தாலும் சரியான திட்டமிடலை மேற்கொண்டு முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். திருமணமானவர்களுக்கு இன்று தினம் மகிழ்ச்சியான ஒரு நாள். ஆனால் இந்த தினம் உங்கள் வாழ்க்கை துணை மூலமாக சின்ன சின்ன சிக்கல்கள் வந்து சேரலாம். சில வம்புதுமுகளை நீங்கள் மாட்டிக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால இந்த தினம் உங்கள் வாழ்க்கை துணை சொல்லக்கூடிய விஷயங்களை அப்படியே செய்யாதீங்க. இந்த தினம் நீங்கள் கொஞ்சம் நிதானித்து செயல்படுங்கள். உங்களுக்கான ஒரு நல்ல சிந்தனையுடன் நீங்கள் வந்து அதிகமான நல்ல ஒரு முன்யோசனையுடன் செயல்படுவது உங்களுக்கு நல்லது. இல்லற வாழ்க்கை இன்றைய தினம் உங்களுக்கு மகிழ்ச்சியாக மாறுவதற்கு அமைதியாக இருக்கிறது பெட்டரான ஒரு ஆப்ஷனாக அமையும் நண்பர்களே. அன்பு செலுத்துங்க. கண்டிப்பாக அன்பு உங்களுக்கு திரும்ப கிடைக்கும். அன்பு அப்படின்றது காசு பணத்துக்காக வரக்கூடாதுங்க. ஆக்கப்பூர்வமான அன்பாக இருக்கணும். அந்த மாதிரி முயற்சிகள் இன்றைக்கி மேற்கொள்ளுங்கள். சிறந்த ஒரு நாள் இன்றைய தினம். நல்ல ஆதாயம் கிடைக்கும். பண வரவுகள் திருப்தியாக இருக்கும். உங்கள் செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் கொஞ்சம் கூடுதலாக கல்வியில் கவனம் செலுத்துங்க நண்பர்களே. செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு பொழுதுபோக்கு கொஞ்சம் குறைச்சிக்கிட்டீங்க அப்படின்னா மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம். காரியங்கள் நிறைய இன்னைக்கு நீங்கள் முயற்சித்து பார்க்கலாம். விநாயகர் வழிபாடு காரிய தடைகளை அகற்றுவதற்கு வழிவகையை ஏற்படுத்தி தரும். இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க. இன்னைக்கு தினத்தை என்ன பெட்டராக மாற்றணும் அப்படின்னா, நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது இன்னைக்கு நீங்கள் கோல்டன் கலர் வந்து யூஸ் பண்ணலாங்க. மேலும் நம்பர் 4 இன்னைக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமைகிறது. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது நமது கடகராசி நண்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் புனர்பூசம் நட்சத்திர நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் மாணவர்கள் கல்வியில் கொஞ்சம் ஆர்வம் செலுத்த வேண்டியது அவசியங்க. மூலிகை சார்ந்த பணிகள் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இன்றைய தினம் நல்ல பெனிஃபிட் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க. உங்கள் தொழிலில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. ஆதாயம் அதிகரிக்கும். பூசம் நட்சத்திர நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு இறை பணிகள் நீங்கள் செய்வதன் மூலமாக கொஞ்சம் அலைச்சல் ஏற்படலாம். இருந்தாலும் உங்களுக்கு நல்ல ஆதரவு கிடைக்குங்க. நல்ல ஒத்துழைப்பு நிறைந்த நாள். உங்களது சகோதர சகோதரிகள், அண்ணன் தம்பி போன்றவர்கள் உங்களுக்கு அதிகமான உதவிகள் செய்வாங்க. எனவே சிறந்த ஆதரவு பிறகும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஆயில்யம் நட்சத்திர நண்பர்களுக்கு நண்பர்கள் அதிகமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க. உங்கள் நண்பர்கள் மூலமாக நிறைய பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். சிந்தனைகளுக்கு ஒரு கடிவாளம் போட்டு செயல்படுங்க. செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. ஏன்னா பொழுதுபோக்குகளை கொஞ்சம் அதிகமான செலவு செய்யக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க. நண்பர்கள் மூலமாக அதிகமான பெனிஃபிட்ஸ் பெறக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம். நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.